டாக்டர், என்னதான் நடந்தது என்று கேட்டேன். என்ன நடந்தது என்பதை சொல்ல நான் வெட்கப்பட போவதில்லை. அந்த கிழவி சிறிது தூரம் சென்றதும் நொண்ட ஆரம்பித்து விட்டார். திடீரென நின்று ஒரு வண்டியை கூப்பிட்டார். அவர் அந்த வண்டியில் ஏறும்போது முகவரியை கேட்க நான் மிக அருகில் சென்றேன். ஆனால் அந்த கிழவியே சத்தமாக 13 டன்கன் தெரு ஹவுண்டிச்சுக்கு போ என்றார். அவர் வண்டிக்குள் ஏறிவிட்டார் என்று நன்றாக பார்த்த பின் நானும் ஒரு வண்டியில் ஏறி அந்த வண்டியை பின்பற்றி அந்த முகவரிக்கு சென்றேன். அந்த தெருவை அடைந்ததும் நான் கீழே குதித்து அமைதியாக நடக்கத் தொடங்கினேன். அந்த கிழவி ஏறிய வண்டியும் வந்தது. அதன் ஓட்டுநர் வண்டியை நிறுத்தி கதவை திறந்து விட்டார். ஆனால் அந்த வண்டியில் இருந்து யாருமே இறங்கவில்லை. அதிர்ச்சி அடைந்த ஓட்டுநர் எட்டி பார்த்ததில் உள்ளே ஒருவருமே இல்லை. கண்ணா பின்னாவென்று திட்ட ஆரம்பித்து விட்டார். ஓட்டுநருக்கு கூறி கிடைக்கவில்லை. 13ஆம் எண் வீட்டை விசாரித்ததில் அந்த வீடு கெஸ்விக் என்ற பெயர் கொண்ட வீடுகளை அலங்கரிக்கும் கண்ணியமான ஒருவருடையது என்று தெரிந்தது. அங்கு சாயர் அல்லது டென்னிஸ் என்று யாருமே கிடையாது. இதென்ன